உங்க வேலை, உங்க பிசினஸ், உங்க கையின் பிரயாசங்கள், உங்க வேலையின் காரியம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எல்லா விதத்திலும் தனித்து செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. ஆளுமை பண்ணினான். தர்சீக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடு கூடிக்கொண்டான். கப்பலை செய்தார்கள். மரேஷா ஊரானாகிய தெதாவின் குமாரன் எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டான் என்றான். கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. அவர்கள் தரிசித்துக்கு போக கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. உங்க பிசினஸ், உங்க வேலை, உங்க கையும் பிரயாசங்கள் அந்நியரோடு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அந்நியரோடு இருக்கக்கூடாது. அந்நியரோடு நீ கை கோத்து நடப்பேன்னா மிகுந்த ஜாக்கிரதையோடு ஜெபத்தோடு ஒண்ணு இருக்கணும். இல்லைன்னா இருக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தருக்கு விரோதமாய் இவர்கள் வேலைகளை செய்தார்கள். ஆனால் அந்த வேலை தேவனுக்கு பிரியமில்லாததுனால கர்த்தர் அதை என்ன செய்தாராம்? சங்கரித்து 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 ஆமென். அந்த கப்பல் என்னவா மாறினது? உடைந்து போயிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத மனிதரோடு உன் வேலைகள் இருக்கும் என்றால் அந்த வேலைகள் சீக்கிரத்தில் என்ன செய்யப்படும்? உடைக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆனால் அதே வேளை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்றால் கர்த்தர் உன்னை கேதுரு மரத்தை போல கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு அநேகருடைய தொழிலும் அநேகருடைய வேலைகளும் எதனால உடைக்கப்பட்டது என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவரோடு கை கோத்ததனாலே. அல்லேலூயா. உண்மையான கணவன்மார்க்கும் மனைவிமாருக்கு சொல்றேன், தனித்து உங்க வேலையை செயல்படுங்க. ஆமென். உங்க கணவருக்கு நீங்க சொல்லுங்க, உங்க மனைவிக்கு நீங்க சொல்லுங்க, உங்க வேலைகள் எப்படி இருக்கணும்? தனித்து இருக்கணும். உங்க வேலையில கர்த்தர் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது எப்படி போய் முடியும் கேட்டா கசப்புல தான் போய் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஒரு வேலை உனக்கு வேணாம். 10 ரூபாயில உனக்கு லாபம் வந்தாலும் அதை இன்பமாய் தேவன் முடிய கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. 1000 ரூபாய் களவாணித்தனத்தோடு நான் சேர்ந்து சம்பாதிப்பதை காட்டிலும் உண்மை உள்ளவனாய் 10 ரூபாய் சம்பாதிப்பேன் என்றால் அந்த 10 ரூபாயில கர்த்தரனை மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார் என்று வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த 2024 என் வேலை அப்படிதான் இருக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. என் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா தொழிலை விட என் தொழிலை தேவன் கேதுருவை போல வித்தியாசப்படுத்தி காட்டுவார். அவருக்கு நான் கீழ்ப்படிந்தான். அந்நியரோடு உனக்கு உறவு வேண்டாம். அவ்வளவுதான். பாருங்க, தரிசனத்துக்கு போக கப்பலை ரெடி பண்ணி எல்லாம் திட்டம் தீட்டி எல்லாம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு உங்க பிசினஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இன்னைக்கு இந்த மாதம் எவ்வளவு சம்பாதிச்சு அடுத்த மாசம் இன்னும் அதிகமா சம்பாதிப்பேன்னு நீ எவ்வளவு கனவு கோட்டைகளை கட்டி கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்றால் அது உடைக்கப்படும். அல்லேலூயா. அதுல ஒரு நாள் உன்னால மீதம் எடுக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய சம்பாதித்தா சமாதானமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா நிறைய சம்பாதிக்கிறவங்கள பாருங்க, என்ன இருக்காது? சமாதானமே இருக்காது. ஆனா நிறைய பணம் இருக்கும், நிறைய செல்வங்கள் இருக்கும். எது வேணும்? பணத்தை கூட சமாதானத்தை வாங்க முடியுமா? முடியாதுங்க. கர்த்தர் உன் பிசினஸ்ல இருக்கணும். அல்லேலூயா. உன் கையும் பிரயாசத்துல கர்த்தர் இருக்கணும். அதுதான் உனக்கு என்ன கொண்டு வரும்னு கேட்டா பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். உன் உயர்வு இந்த வருடத்துல
3 விஷயத்துல இருந்து நீ விலக்கு. ஒண்ணு, உனக்கு ஃபேவரா வருகிற வார்த்தையிலிருந்து விலகு. அல்லேலூயா. 2வது, உறவு, கள்ள உறவுல இருந்து என்ன செய்? விலகு. 3வது, கள்ள நண்பர்களிடத்திலிருந்து என்ன செய்? விலகு. இதுல நீ விலகுவாய் என்றால் கர்த்தர் கேதுருவை போல உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உயர்த்துவான்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.